இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணியா என்ற பரபரப்பான கேள்விக்கு நேற்று பதில் சொன்ன எடப்பாடி பழனிசாமி, அதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். நேற்று வீடியோ கான்ஃபரன்சிங்கின் மூலம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய கட்சியை சார்ந்த முன்னாள் இந்நாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவர்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள், அவர்கள் கட்சியின் துணை அமைப்பின் மாநில நிர்வாகிகள், இவர்களையெல்லாம் வைத்து ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். அந்த கூட்டத்திலே பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னை மாவட்டத்திலே இருக்கின்ற அதிமுக செயலாளர் பாலகங்கா உள்ளிட்ட பலர் சிறப்பாக செயல்படுவதில்லை, அவருடைய செயல்பாடுகள் திருப்தியாக இல்லை என்று அவர்களுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் சென்னை மாவட்டத்தில் இருக்கின்ற இன்றைய திமுகவின் அமைச்சர் சேகர்பாபுவை வெகுவாக பாராட்டியிருக்கிறார். சென்னை மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கிறார், அந்த அமைச்சர் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துகிறார், மக்களை சென்று சந்திக்கிறார். அந்த அமைச்சரை போல நீங்கள் எந்த செயல்பாட்டையும் அதிமுகவில் செய்யவில்லை என்று அதிமுக மாவட்ட செயலாளர்களை கடிந்து பேசியிருக்கிறார், அவர்களுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதை போலவே திருச்சி மாவட்டத்திலே இருக்கின்ற அதிமுகவின் முக்கிய பிரமுகர்கள் பலரும் திருச்சியிலே இருக்கின்ற திமுகவின் அமைச்சர் KN நேருவுக்கும் அந்த பகுதியிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் எடுபிடிகளாகவே மாறிவிட்டார்கள். அவர்களோடு ரகசிய உறவு வைத்திருக்கிறார்கள், அவர்களோடு கள்ள உறவு வைத்திருக்கிறார்கள். இப்படி இருந்தால் எப்படி அதிமுக என்கின்ற கட்சியை காப்பாற்ற முடியும்? ஜெயலலிதா என்கின்ற தலைவர் இருக்கின்ற வரையில் அதிமுக நிர்வாகிகள் யாரும் திமுகவுடன் கள்ள உறவு வைத்து கொண்டதில்லை. ஆனால் இன்றைக்கு திருச்சி மாவட்டத்தில் அதிமுகவின் முக்கிய பிரமுகர்கள் திமுகவுடன் கள்ள உறவு வைத்து கொண்டார்கள் என்று அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களே கடுமையாக பேசியிருக்கிறார். இதில் ஒரு வேடிக்கை என்னவென்று கேட்டால், எடப்பாடி பழனிசாமி அந்த அளவிற்கு ஒரு பலகீனமான தலைவராக இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சரியான தலைவராக, ஆளுமை மிக்க தலைவராக இருந்திருந்தால், ஜெயலலிதாவை போல எம்ஜிஆரை போல ஒரு ஆளுமை மிக்க தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருந்திருந்தால், அவருடைய கட்சியை சார்ந்த மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் திருச்சி மாவட்டத்திலே இருக்கின்ற அமைச்சரோடு ரகசிய உறவு வைத்திருப்பார்களா? வைத்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அமைச்சரை பார்த்தால், அதுவும் இன்றைக்கு இருக்கின்ற திமுக அமைச்சர்களை பார்த்தால், அதிமுகவை சார்ந்தவர்கள் அவர்கள் கண்ணில் படாமல் ஓடியிருப்பார்கள். எப்பொழுது? ஜெயலலிதா அதிமுகவின் பொது செயலாளராக இருந்த பொழுது அந்த அளவிற்கு கட்டுக்கோப்பாக கட்சியை ஜெயலலிதா வைத்திருந்தார். ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியால் கட்டுக்கோப்பாக அதிமுகவை வைத்திருக்க முடியவில்லை. ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கிளம்பிவிட்டார் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதை போலவே வட தமிழகத்தில் திண்டிவனத்தில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கிளம்பிவிட்டார் என்ற செய்தியும் வருகிறது. அதை போலவே முன்னாள் அமைச்சர் தங்கமணியும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கிளம்பிவிட்டார். அவர் பாரதிய ஜனதா கட்சியின் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் என்றெல்லாம் செய்திகள் வருகிறது. அதிமுகவில் மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறது. அதிமுகவில் மிகவும் மோசமான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. போதாத குறைக்கு அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வமும் TTV தினகரனும் சசிகலாவும் இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு குடைச்சலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் காணொளி காட்சி மூலம் அவர் நடத்திய கூட்டத்தில் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் மீது எரிந்து விழுந்திருக்கிறார். பல மாவட்ட செயலாளர்களை கடுமையாக சாடியிருக்கிறார். இதற்கு முன்பு அதிமுகவில் இப்படி நடந்ததாக யாரும் பார்த்திருக்க முடியாது. அந்த அளவிற்கு இன்றைக்கு அதிமுக கூடாரம் கலகலத்து போயிருக்கிறது. இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியோடு எந்த கூட்டணியும் வைக்க மாட்டோம், இனி எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்று பேசிக் கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது என்ன சொல்கிறார் என்று கேட்டால், பல கட்சிகள் அதிமுகவோடு கூட்டணி வைக்க காத்து கிடக்கிறார்கள்.
கெஞ்சி கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த கூட்டத்திலே எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். எதற்கு இப்படி சொல்கிறார் என்று சொன்னால், கடந்த பல தேர்தல்களில் அதிமுக தோல்வியை சந்தித்திருக்கிறது. அந்த தோல்வியிலிருந்து மீண்டு எழ வேண்டுமானால் சரியான கூட்டணி இல்லை என்றால் அடுத்து வரக்கூடிய 2026ஆம் ஆண்டில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் பெரும் தோல்வியே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக சந்திக்க வேண்டியிருக்கும். ஆகவே அவர்கள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டால் அனைவரும் அமைதியாக இருப்பார்கள் என்று சொல்லித்தான் பல கட்சிகள் நம்மோடு கூட்டணி வைப்பதற்கு காத்து கிடக்கிறார்கள், கெஞ்சி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி சம்பந்தமாக என்ன சொன்னார் என்று பார்த்தால், திமுகவை வீழ்த்திவிட்டு அதிமுக ஆட்சிக்கு வருவது மட்டுமே நம்முடைய மிகப்பெரிய குறிக்கோள், அது மட்டுமே நம்முடைய கோட்பாடு, அது மட்டுமே நம்முடைய கொள்கை, அது மட்டுமே நம்முடைய லட்சியம். ஆகவே அந்த லட்சியத்தை அடைவதற்காக திமுகவை வீழ்த்திவிட்டு மீண்டும் ஆட்சிக்கு அதிமுக வருவதற்காக யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைக்க தயார் என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னதாகவும் செய்தி வந்து கொண்டிருக்கிறது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியின் அணுகுமுறையால் தான் அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டிய பல அரசியல் கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு வராமல் தவிர்த்துவிட்டு நின்றார்கள், வெவ்வேறு கூட்டணியை அமைத்தார்கள் என்ற செய்தி இன்று வரை வந்து கொண்டிருக்கிறது. இவற்றிலிருந்து தப்பிக்க வேண்டும். இப்பொழுது அவருடன் இருக்கின்ற அதிமுக நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.